முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணையில் நீர் திறக்கப்பட்டதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வானிலை ஆய்வு மையம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்தும் அரசு எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மாவட்டத்தை தவிர்த்து எந்த மாவட்டத்திலும் வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அரசு எடுக்கவில்லை. இதனால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி சாத்தனூர் அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் 1.68 லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட்டதால் வெள்ளம் கிராமங்களுக்குள் புகுந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மீண்டும் தான் ஒரு நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் என்பதை ஸ்டாலின் நிரூபித்துள்ளார் எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை விரைந்து மேற்கொள்ளவும் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலங்கள் வலுவாக இருப்பதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே திமுக அரசால் 16 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலம் 90 நாட்களிலேயே மழை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் இனி கட்டப்படும் பாலங்களையாவது தரமான பாலங்களாக கட்டுமாறு எடப்பாடி பழனிசாமி திமுக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.